ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. உலகத்தையனா சரணம் என உலகிலும் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் முற்றிலும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா. உலகசயனா சரணம் என உலகிலும் சரணம் ஓம் நமோ நாராயணா. உலகத்தையனா சரணம் என உலகிலும் சரணம் ஓம் நமோ நாராயணா. அமரர்கள் ஐந்து மனம் கொடுத்த மகன போத ஓம் நமோ நாராயணா. அமரர்கள் ஐந்து மனம் கொடுத்த மகன போத ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. உலகஜயனா சரணம் எனதுலகில் தருணம் ஓம் நமோ நாராயணா. சரணம் என உலகிலும் ஓம் நமோ நாராயணா. திருமகன் மறுபீடும் நீத தவமுனிவர்கள் தொழும் போத தாரக மந்திர கீத சங்கு சத்ராயுத ஓம் நமோ நாராயணா. திருமகன் வீடும் நீத தவமுனிவர்கள் தொழும் போத தாரக மந்திர கீத சங்கு சத்ராயுத ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஊர்மவதார வாமனே பத்து அச்சத பேர் கொண்ட நாயகனே. மற்ற குரு அவதார வாமனனே மற்ற இரத்தக பேர் கொண்ட நாயகனே. மச்ச ஊர்மவதார வாமனே பத்து அச்சத பேர் கொண்ட நாயகனே. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா. பஞ்சமிகுந்த உந்தன் மற்ற மிகுந்த உந்தன் பஞ்சமிகுந்த உந்தன் படமே தொழுவிடமே எனக்கிதமே தரும் ஓம் நமோ நாராயணா. உலகதயனா சரணம் எனது தரும் தருணம் ஓம் நமோ நாராயணா. நாராயணா. நமோ நாராயணா. நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர் வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று சிங்கராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்திர இளம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றோம்.
மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருப மகேந்திர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துரைக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே விநாயக பெருமானை பணிதல் வேண்டும். இருந்தாலும் சர்வ சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார் வடபத்திர காளியம்மன். காளி என சிவனுக்கு 4 சக்தி, போர் சக்தி, புருஷ சக்தி, அருள் சக்தி, தெய்வசக்தி என்ற 4 சக்திகளிலே கோபசக்தி, போர் சக்தி, புருஷ சக்தி, சிவசக்தி என்ற சொரூபமாக இருக்கும் மகாசக்தி காளியை வணங்கி பிறகு பணியை தொடர்வோம். சக்தி இல்லை என்றால் எந்த வழிபாடு இன்றியமையாத ஒன்று. அதனால கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை என்று ஆகிவிடாமல் அந்த சக்தியினுடைய வழிபாடாக அம்பாளை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க உட்காருங்க. பொன்னமராலேருந்து வந்தாச்சா? நன்றி நன்றி. நவக்கிரக நாயகியே கருமாரி நவங்கள் யாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே அவன் சோதரியே வைசவியே திரு மாணவன் சோதரியே பத்மஜாலியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. சிக்கலிலே மேல் கொடுத்த தாயே அந்த சிறுகாழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே. சிக்கலிலே மேல் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே. மக்கள் துயரை தாங்கும் நஞ்சை முத்துமாரி மக்கள் துயரை காக்கும் நங்கை முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பியே மயிலை கற்பகாம்பியே குடமாதர் சௌபாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே. காமாட்சியே காஞ்சி காமாட்சியே. கங்கை கரை அருள் விசாலாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே விசாலாட்சியே விசாலாட்சியே. கலைகளெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொல்லூர் மூகாம்பிகே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மழை பொழியும் கலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே. நல்லதொரு செல்வம் தரும் அலைமகள் நீயே. வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே. வேதம் புகழ் பாடும் அலைமகள் நீயே. வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாணவன் சோதரியே வைசவியே திரு மாணவன் சோதரியே பத்ரகாளியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே பத்ரகாளி. நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. என் பெயர் கோவிந்தராஜ். நான் உங்கள் தீவிர ரசிகன். நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்ததற்கு மிகவும் நன்றி. மகிழ்ச்சியாக உள்ளது. உங்கள் பேச்சு எனக்கு மிகவும் பிடிக்கும். இவ்வாறு தொடர்ந்து பணியாற்றுங்கள். நன்றி ஐயா. கோவிந்தராஜ் பாப்பாம்பட்டி அன்பு மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் ரூபாய் 501 வழங்கி என்னை வாழ்த்தியதற்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. தங்களை போன்ற
நல்ல சிந்தனையாளர்கள் செவி இனியர்கள் இருக்கிறதுனால தான் அடியனுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அது தமிழ் கூறும் நல்லுலகத்திலே எனக்கு தமிழ் கொடுத்த இந்த பெரும் பணி, அதை சிறந்து தொண்டாற்றுவோம். என்னால் இயன்றவரை உங்க எல்லோருக்கும் நன்றியை கடமையாக்கிக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. ஆகினாலே உள்ளம்பெரும் கோயில் ஊனுடைமை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றது ஆன்மீகம். கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். ஆன்மீகம் ஒன்றுதான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கிறது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை வளர்க்கிறது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தையும் கொடுக்கிறது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. கற்றதனால் ஆய பயனங்கள் வாழறிவன் அற்றார் தொழார் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கதைகளும் இல்லை. ஆகையினால ஆன்மீகம் என்பது இன்றியமையாத ஒன்று. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. ஆகையினாலே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு ஔவையார் நமக்கு பாடமாக வைத்தார். அந்த பாடத்தை படிப்பினையாக கொண்டு இந்த ஆன்மீகம் தலைக்கும் இந்த பூமியிலே நாம் எல்லாம் செம்மையோடு வாழ வேண்டும். மிக புண்ணிய பூமியமான சேலம் மாநகரம் பக்கம் எவ்வளவு வரலாற்று இருக்கிறது. சேலம் என்றால் எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய மாநகரம். அதை சுற்றி எத்தனை அற்புத விஷயங்கள். ஆகா, நினைத்து பார்க்க முடியாத அளவில் பொய்மான் கரடுன்னு ஒரு கரடு இருக்கு வர்ற வழியிலே. பொய்மான் கரடு எந்த இடத்துல? பனையப்பட்டி பக்கத்துல இருக்கிறது. தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு குகைக்குள்ள மான் கொம்பு தெரிவது போலே தெரியுமா. கிட்ட சென்று பார்த்தா மான் கொம்பே இருக்காது, மானே இருக்காது. பொய்மான் கரடு. பொய்மான். பொய்மான் எங்க வந்துச்சு? ராமாயணத்திலே மாரீசன் மாயமானாக வந்து சீதை முன்னாடி உழவ சீதை இடத்திலே கட்டளை பெற்றுக் கொண்டு மானை தேடி சென்ற ராமன் கதை படித்தோன். மாரீசன் மாயமானாக வந்த கதை இங்க இருக்கு பக்கத்துல. ஏற்காடு கல்வராயன் மலை என்று ரொம்ப சேர்வராயன் மலை என்று சொல்லக்கூடிய ஏற்காடு மிக அற்புதமான ஒரு பகுதி. இங்கே இரும்பு தொழிற்சாலை, இரும்போட இன்னொரு அலுமினியம் சேர்த்து மெட்டல் அப்படிங்கிற பேர் போன மாநகரம். மாம்பழத்துக்கு பேர் போன மாநகரம் சேலம். மாம்பழத்துக்குன்னு ஒரு திருவிழா இருக்கு. 63 நாயன்மார்களிலே காரைக்கால் அம்மையாருக்காக கொண்டாடும் ஆனி மாதம் பௌர்ணமியில மாங்கனி திருவிழா அந்த காரைக்காலில் நடைபெறுது. இப்படி மாம்பழத்துக்கு பேர் போன இந்த சேலம் மாநகரம், அதுலயும் பக்கத்துல சின்ன பிள்ளையா இளம்பிள்ளைக்கு பார்த்தா சவுளிக்கு பேர் போன இடம். இப்படி மகத்துவம் வாய்ந்த மாநகரத்தை கொண்ட இந்த நகராட்சி, இந்த மாநகரம் நம்மளையும் வரவழைத்திருக்கிறது என்றால் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே நாம் வாழ்வது மிக பெருமை என்று கருதுவோம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று பாடுவார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி சிவபெருமானுக்கு தென்னாட்டுக்கு வந்ததுனாலே அவ்வளவு பெருமை இருக்கா. ஏன் அப்படி? 11 லிங்கம் சுயம்புருக்கு. 12ல 1 தென்னாட்டில் இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கு, அதுவும் ராமேஸ்வரத்தில் இருக்கு. மீதம் 11ம் வடநாட்டில் இருக்கு, ஆந்திராவில் இருந்து. ஸ்ரீசைலம்னா சைலம்னா மலை. ஏற்கு இந்த பாருங்க, இந்த சேலத்தை சுத்தி ஒரு 5 மலைகள் இருக்கு சுத்தி. அப்படி மலைகள் சூழ்ந்த இடம்தான் சேலம். சைலம் என்பது மருவி சேலமாக மருவியது. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த சேலத்தை சுற்றி இவ்வளவு இயற்கை வளங்கள் கொஞ்சம் கிழக்கு மலர்ச்சி தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு இந்த சேர்வராயன் மலை இருக்கிறதாம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மலையும் மலை சார்ந்த இடம் வேள்வி மலை சாரல். முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அறிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியார் பாட்டின்படி இந்த ஆன்மீக பூமி இங்கே முருகப்பெருமானுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. நல்ல வைபவம். மற்றதெல்லாம் வெறுமணம், இது மட்டும்தான் திருமணம். ஏன் திருமணம்னு பேரு? மனம் எங்க இருந்து கிடைக்கும்? நறுமண பொருள்கள் இருந்து கிடைக்கும். ஆமா, அதெல்லாம் செயற்கை. ஆனா இயற்கையா மனம் எங்க இருந்து வருது? மலரிலிருந்து வருது. மலரிலிருந்து மனம் கிடைக்கும். மலரை போன்றவர்கள் பெண்கள். அதனாலதான் பெண்களை பூவையர் என்றார்கள். அதனாலதான் பெண்களை பூப்புனிதவதி என்றார்கள். அப்படிதான் பூப்புனித நீராட்டு விழா என்பார்கள். பெண்கள் மலர் போன்றவர்கள். மனம் வாடலாம், மலர் வாடலாமா? அதனால அந்த மலராகிய பெண்கள் இடத்திலிருந்து மனத்தை பெற்றுக்கொள்ள மனிதன் என்ற ஆண்மகனுக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அதுலயும் திருமணம் பெண்கள் பெயராலே தான் வரும். வள்ளி திருமணம், சாவித்திரி திருமணம், மீனாட்சி திருமணம், சுபத்ரா கல்யாணம்,
அப்படி எல்லாம் பெண்கள் பேராலேயே இருக்கும், ஆண்கள் பேராலே வருவதில்லை. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு மலருடைய மனத்தை நுகர்ந்து பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் இந்த திருமணம். இந்த திருமணத்திற்கு வந்திருக்க ஆன்றோர் பெருமக்களை வரவேற்று மகிழ்வோம். இங்க எல்லா வீட்டுக்கு போனா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு வருவான். இந்த வீட்டுக்கு வந்தா நீங்க எல்லாம் பெண் மாப்பிள்ளைகிட்ட ஆசீர்வாதம் பெற்று செல்லணும். ஏன்னா இந்த மணமக்கள் உயர்ந்த மணமக்கள், தெய்வீக மனம் இல்லையா இது? இதில் சாதாரண கல்யாணம் இல்லை, தெய்வீக திருமணம். அதனால முருகன் வெள்ளியம்மையார் இடத்திலே ஆசி பெற்று சென்று எல்லோரும் வணங்கி மகிழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டில் ஏவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் காவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போலும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்ந்த இதயக்கணி எங்கள் இதயக்கணி மெய்யனூர் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதய கனி. நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கோடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். ஏடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், நாடு ஏழை மலர்ந்த முகத்தை பார்த்து போதும் இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்கள் நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாரு. காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வாடும் நெருப்பும் பொதுவே இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. வாழ்வில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி
நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போலே விரிந்த இதயம் அமைந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழு வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும். விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும். நாங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நன்றி நன்றி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறக்கிறார் வள்ளல் பெருமானார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா. பயிர் வாடினால் கூட உயிர் வாடிச்சான் பாருங்க. எவ்வளவு பெரிய சிந்தனை, எவ்வளவு பெரிய மாண்பு, எப்படி அவருடைய உள்ளம் இருந்திருக்கும் என்பதை இந்த ஒரு வார்த்தையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்த்த சபை 101 1001 புலவர். வார்த்தை 16,000 பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கு ஒருவர் உண்டாயின் உண்டென்று அருன்னு பாடுறா அவையார் ஒரு பாட்டு. ஆர்த்த சபை 101 ஒரு சபையில 1000 ஒருத்தர் தான் வார்த்தைகளை சாலங்களை புரிந்து ரசிக்கக்கூடியவர் இருப்பார்களாம். 1001 புலவர். ஆர்த்த சபை 101 100 ஒருத்தர். ஆர்த்த சபை 101 1001 புலவர். 1000 ஒருத்தர் புலவராக இருப்பாராம். வார்த்தை 16,000 வார்த்தைகளுடைய தன்மைகளை இது எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு உணர்ந்து ரசிக்கிற பிரசங்க ரசிக்கிறவங்க 16,000 ஒருத்தர். பூத்த குழல் தண்டாமரை திருவே அப்படின்னா என்ன அர்த்தம்? தாதா கோடிக்கு ஒருவருங்கிறார். தாதான்னா என்ன அர்த்தம்? என்ன தாதான்னா வள்ளல். நமக்கு தாதான்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரவடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாதா பெரிய தாதா அவரு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இங்க தாதான்னா தமிழ்ல வள்ளல்னு அர்த்தம். வள்ளல்கள் எத்தனை பேருக்கு ஒருத்தரான்? கோடியில ஒருத்தரான். கோடிக்கு ஒருத்தர் தான் வள்ளல் இருப்பது உண்மையானால் உண்மையிலேயே நீ சங்கிலி அருந்து விழுன்னு பாடுன அந்த தமிழுக்கு என்ன கிடைக்காது, என்ன இல்லை? இந்த உலகத்தே வென்ற தமிழ். அன்று பாண்டிய மன்னனுடைய சபையில இந்த பாட்டை பாடி 5 சங்கிலி அருந்து விழுவதற்கு இது முதல் பாட்டு. மொத்தம் 5 பாட்டு. அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த தமிழகம், இந்த நாடு. அப்படி வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று பாடு. கடலூர் மாவட்டம் மருதூர்ல பிறக்கிறாரு. வள்ளலாருக்கு வயசு 7 இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதிக்கு உடம்பு சரியில்லை. சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்கம். தம்பியை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி சோமு செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்திருப்பா. அண்ணன் எங்கன்னு கேட்டாருன்னா உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொல்லிட்டு வந்துருந்து சொல்லி அனுப்புனாரு. வள்ளலார் அங்க போனோன்னு செட்டியார் பார்த்து கேட்கிறாரு, என்னையா நீங்க வந்திருக்கீங்க, உங்க அண்ணன் எங்க நல்லா இருக்காரா? ஆமா, உங்க அண்ணன் தானே வர சொன்னா நீங்க வந்தீங்களேன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனால என்னைய வர சொன்னாருன்னு சொல்ல அப்பச்சிக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணனை வர சொன்னா தம்பி வந்தா கோவம் வருமோ வராதா? அதனால என்னையா நீங்க முன்கூட்டியே சொல்றது இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் வேலை ஆளை ஏற்பாடு பண்ணிருப்பேன், இப்போ வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு வருத்தப்பட்டாரு. வள்ளலார் நினைச்சாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு. சில பேருக்கு வயசானாலும் புத்தி மாறாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பதை போன்று செட்டியாரை பார்த்து கேட்டாரு வள்ளலாரு, செட்டியார் ஐயா காய்ச்சல் என்ன எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, உங்களுக்கு நாங்க தகவல் சொல்லன்னாரு. காய்ச்சல் சொல்லிட்டு வரும், அது வாட்டில வரும்ல, அதான இயற்கை. ஆனாலும் செட்டியார் பார்த்தாரு, அதுக்கு மேல வாய் பேச முடியாம வந்த வேலையை பாருங்கன்னாரு. நான் வேணா பெரிய புராணம் படிக்கவா? படிங்க. பெரிய புராணம் படிச்சாரு. 1 மணி நேரம் கிடந்தது. இப்ப செட்டியார் சொன்னாரு ராமலிங்கம் பிள்ளைய பார்த்து, ராமலிங்கம் நாளைக்கு நீங்க வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னாரு. என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொன்னாரு? அதுக்குள்ளேயுமா அண்ணன் வரலன்னு கோவப்பட்டவர் அண்ணனை வர வேண்டாங்கன்னு அவர் வாயாலே சொன்னார். அதுதானே மாற்றம். மாற்றம் ஒன்றுதானே மாற்ற இயலாதது. சொல்லிட்டு சொன்னாரு, ராமலிங்கம் நடந்தே வந்தீங்க,
நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல புறப்படுங்க அப்படின்னு சாரட்டு வண்டியில வள்ளலாரை ஏத்தி கொஞ்சம் அவருக்கு சன்மானமா பணம் கொடுத்தாராம். கொஞ்சம்னா எவ்வளவு? கொஞ்சமா தான் கொடுத்துருக்காரு, ரொம்ப கொஞ்சமா கொடுத்துருக்காரு. 100 ரூபாய் இல்ல, 500 ரூபாய் இல்ல, ஒரு சாக்கு நிறைய கட்டி கொடுத்தாராம் ஐயா. ஒரு சாக்குலே பணம் கட்டி கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளவு பணக்காரரா இருந்திருப்பாருன்னு பாருங்க. சரி, அவர் பணக்காரனா அந்த ஊர் எவ்வளவு பணக்கார ஊர்னு பாருங்க. சரி, அவர் தான் பணக்கார ஊர்னா அந்த நாடு எவ்வளவு பணக்கார நாடா இருந்திருக்கும். எந்த நாடு? நம்ம இந்தியா தான். இந்தியா தான் அவ்வளவு வளமையும் செழுமையும் கொண்ட நாடா இருந்திருக்கு. இன்னைக்கு தான் 190 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்தியாவில். தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியல. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, ரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். இருந்தாலும் எதற்காக வந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்ற அந்த வள்ளல் பெருமானார் ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல தூக்கி போட்டு போய் தரா. வீடு வறுமையில இருக்கு, குடும்பத்துக்கு அவர் கொண்டே கொடுத்தா தான் உழ வைக்க முடியும். அப்படி வறுமையிலையும் செம்மையாக பணத்து மீது ஆசை இல்லாமல் தூக்கி பாலும் கிணத்துல போட்டு போனார். இப்பவும் பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு திடீர் பணக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றாங்க? பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்ப வச்சு கொளுத்துறேன், பிணவரையிலாம் பணம் வைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரல. நான் என்ன சொல்றது? அள்ளி கொடுக்காட்டும் பரவாயில்ல, கிள்ளியாவது கொடுக்கலாம்ல. இந்த உடம்பு படைத்தது, உடம்புல 2 கை கொடுத்தது எதுக்கு? யாருக்காவது எதையாவது கொடுக்கத்தானே. அதனால தானே வள்ளுவர் பாடுறாரு, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. மெய்யெழுத்து 18லயும் புள்ளி இருக்கு. புள்ளி இருக்கிற எழுத்தெல்லாம் மெய்யெழுத்து. ஆனா உயிரெழுத்துலயும் ஒரு புள்ளி இருக்கு. பாத்திருக்கீங்களா? உயிரெழுத்து 12ல ஈயன்னா என்ற எழுத்துல 2 புள்ளி இருக்கு. ஒரு புள்ளி இல்ல, 2 புள்ளி இல்ல. வை குடு அப்படின்னு சொல்ல. ஈனா என்ன? ஈதல்னு அர்த்தம். ஈய சொல்லி சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஈதல் அப்படின்னா கொடுத்து வாழ வேண்டும். கொடுத்தால் அன்பு வரும், அன்பு வந்தால் அருள் வரும், அருள் வந்தால் தவம் வரும், தவம் வந்தால் சிவ வரும், அன்பே சிவம் அன்பிற்குண்டோ அடைக்கும் தால் அன்பு மரண உடைத்தாயின் இல்பு வாழ்க்கை பண்பும் பயனும். அதுனால அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த கொடுக்கிற மனசு எல்லாருக்கும் இருக்கணும். இருந்தா இந்த நாடு இன்னும் செழிப்போடு இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அப்படி வள்ளலார் என்ன பண்ணாரு? பணத்தை தூக்கி போட்டு போனாரா? அவர் மேலே வழக்கு. அவர் மேலேயே வழக்கு. ஆமா, காசு அவர் கொண்டுகிட்டு போல. எதுக்கு அவர் மேல வழக்கு? பாடிய திருவருட்பா தப்புன்னு கடலூர் நீதிமன்றத்துல வழக்கு. வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர். வழக்குக்கு விசாரணைக்கு ஆசரான வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர். வழக்குக்கு நீதிபதி வெள்ளக்கார ஆட்சி, வெள்ளக்கார நீதிபதி. அப்படி என்னையா தப்பு பண்ணாரு? சேலத்தை சுத்தி மலையை உடைக்கணும், 8 வழிச்சாலை வரணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணாரா? இல்ல அதை விட்டு எங்கேயா ஆத்து மண்ணல்லி வித்தாரா? இல்ல சாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சு வித்தாரா? அதெல்லாம் செய்யல. ஆனா பாருங்க, வள்ளலார் மேலே வழக்கு. நீதிமன்ற உத்தரவு, வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வர. இப்ப வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாரு. உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிட்டாங்க. ஏன் கும்பிட்டாங்க? எல்லாரும் கும்பிடுறாங்க. நீதிபதி கும்பிடுறாரு, வழக்கறிஞர் கும்பிடுறாரு, வழக்கு தொடுத்த எதிரி கும்பிடுறாரு. நீதிபதி கேட்கிறாரு, அந்த ஆறுமுக நாவலர் பார்த்த, நீ தானே வழக்கு தொடுத்த, நீ தானே அவருக்கு எதிரி, நீ எதுக்கு கும்பிட்டான்னு. அவர் சொன்னார், என்னன்னு தெரியல, வந்தோடனே பார்த்தோன்னே கும்பிடணும்னு தோணிருச்சு, என்னை அறியாம நான் கும்பிட்டேன், மன்னிச்சிருங்க. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது, ஒன்னும் பண்ண முடியல. கதை எதுக்கு சொல்றேன்? எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. அதான் வாழ்க்கை. எப்படி வாழணும்? எதிரியா இருந்தாலும் நம்மளை பார்த்து கும்பிடுற அளவுக்கு வாழணும். அது வாழ்க்கை. இன்னைக்கும் சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது. எதனால? அன்பினால. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்களே, பதவியில இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். இந்த அதிகாரிகள் எல்லாம் கும்பிடுறது அன்பினாலையா? என்னத்தையாவது இடைஞ்சல் பண்ணுவானே என்னைய கும்பிட வேண்டியிருக்கு. பயமுறுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை என்று பாரதியினுடைய வைர வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் மான தமிழர்கள் வாழும் பூமி எப்படி இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு தாழ்நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு தாழ்நிலை வேண்டும். இறைவே காணும் மன வேண்டும், இறைவே காணும் மன வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு தாழ்நிலை வேண்டும். சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு வேண்டும்.
அறிவில்லாத வேதமகன்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் சமத்துவமாக பார்க்க வேண்டும். ஒன்றாக காண்பதுவே காட்சி, ஒன்றாக காண்பதுவே காட்சி. இது ஒன்றான் வென்றானே வீரமது வீரம் என்று பாடுகிறார்கள். அனைத்து ஜவமா பார்க்கணும். நடந்து போறவனுக்கு தான் தெரியும் மேடு எல்லாம் எங்க இருக்கணும். 10,000 அடி உயரத்துல பறக்கிறவனுக்கு தெரியுமா? சில பேர் பறந்தே பார்த்துட்டு நல்லது பண்ணுவேன்றேன், நடந்து பார்த்து சொல்ற ஆளுகளை கேட்கறதே இல்லை. உண்மையை மதிக்க இந்த நாட்டில் ஆள் இல்லாம போச்சே. நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாதவன்னு பட்டான். எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அவன் தான் புத்திசாலின்னு பேர் வாங்குறான். எப்படி மாறி போச்சு பாருங்க இந்த சமூகம். எதை நோக்கி பயணிக்குது? ஒரு ஓட்டை உள்ள பானையில தண்ணியை நிறுத்த முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. ஒட்டி ஒட்டி வச்சா கூட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகிறோம். ஆமா, இதுதான் யதார்த்தம். ஒரு ஓட்டை உள்ள பானையிலேயே தண்ணியை நிறுத்த முடியலையே நம்மளால. இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டை இருக்கு, அதுக்குள்ள இந்த மூச்சு காத்த வச்சிருக்கிறானே அவன் யாருன்னு யோசிச்சோமா நம்ம? இந்த உடம்பு தானா வந்ததா, ஒருத்தன் தந்து வந்ததா, ஏன் வந்தது, எப்படி வந்தது, இந்த ஆன்மீகம் எவ்வளவு உயர்ந்தது, ஆன்மீகம் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குது, ஆன்மீக மனிதனை எப்படி பக்குவப்படுத்துது. மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு. எப்படி? மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு. மாட்டுக்கு அறிவு இருக்கு, விலங்குக்கு அஞ்சறிவு. மாட்டு வண்டிக்கு அறிவு இல்ல. அறிவில்லாத வண்டி அறிவுள்ள மாடோடு தானா சேராது. சரி, அறிவு இருக்குங்கிறதுக்காக மாடும் போய் தானா வண்டியில சேராது. இப்ப மாட்டையும் வண்டியும் பூட்டி ஓட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வண்டி மாட்டுக்கு உரிமையாளர் உடையவர். அவர் தான் வண்டியும் மாட்டையும் பூட்டணும். வண்டியும் மாட்டையும் பூட்டினா எங்க ஓட்டணும், எப்ப ஓட்டணும், எங்க ஒன்று அவுக்கணுங்கிற கணக்கு யாருக்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. மாடு நினைச்சாலும் போக முடியாது, வண்டி நினைச்சாலும் போக முடியாது. அதுபோல இந்த உடம்புக்கு அறிவு இல்லை, உள்ளே ஓடக்கூடிய ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி இறைவன் என்ற பரமாத்மா ஓட்டுகிறார். எப்ப இந்த உடம்பையும் இந்த ஆத்மாவையும் பிரிக்கணுங்கிற கணக்கு யாருக்கிட்ட இருக்கு? அவன்கிட்ட இருக்கு. ஆனாலும் நம்ம நினைக்கிறோம் நம்மளை விட ஆளே இல்லைன்னு. கண்ணதாசன் போய் ஒருத்தர் கேட்கிறாரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப குழப்பமா இருக்கு சொல்லுங்க ஏன்னாரா. கண்ணதாசன் சொன்னாரு, பூச்சியத்துக்குள்ளே ராச்சியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். போனவர் சொன்னாரு, லேசா குழம்பி இருந்து இப்படி சுத்தமா குழப்பிட்டீங்களே. ஒன்னும் குழப்பம் இல்லையா, கவனிச்சு பாரு. தென்னையில நீருக்குள்ள தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ள தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெளிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இறைவன். தான் தான் பெரு வீரர் என்று மார்தட்டி சொல்பவர்க்கும், தான் தான் பெரு வீரர் என்று மார்தட்டி சொல்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டிச் செல்வான் ஒருவன், அவன் தான் நாடகத்தை ஆட்டி வைக்கும் தலைவன். 8 அடுக்கு மாளிகையை கட்டி வைத்து அதை 8 முன்னே 8 அடுக்குள் வந்து படுத்தான், மண்ணை மூடியவனே அவன் அதற்கு வேலி அமைத்தான். இதான வாழ்க்கை. காயமே இது பொய்யடா, பெரும் காற்றடைத்த பையடா, மாயனார் குய்வனார் செய்த மண்ணும் மாண்ட ஓடடா, உப்பு நீர் ஓட்ட முந்தி ஒட்ட வைத்த கூடு, உளுத்த தோடு வெளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடு. பானை செய்யறவனுக்கு பல நாள் வேலை, உடைக்கிறவனுக்கு ஒரு வினாடி தான். முடியுதா இல்லையா? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உருவத்தை உருவாக்கி இருப்பார்கள், இந்த உருவாவதற்கு யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள், எத்தனை பேர் சேர்ந்திருப்பார்கள் என்பதை நினைக்கணுமா வேண்டாமா? 1000 ஆண்டு ஆள போற மாதிரி நினைக்கணும் இல்ல? அப்ப பாருங்க, நிலை இல்லாத வாழ்க்கையில நிலை இல்லாத மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளும் வெற்றி வீர் சம்பங்களும் நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 800 கோடி பேர் மக்கள் தொகை இந்த பூமி பந்துல, 800 கோடி பேர், 800 கோடி பேருக்கும் படிக்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாதவங்க, அறிந்தவங்க, அறியாதவங்க, புரிஞ்சவங்க எல்லாமே இருக்காங்க. அனைத்தும் இருக்கு. அனைத்து பேரும் பாருங்க, உங்க கையெழுத்த நான் கூட போட்டுடலாம், என் கையெழுத்த இன்னொருத்தர் பார்த்து எப்படியாவது போட்டுடலாம். ஆனா உங்க ரேகை எனக்கு இல்ல, ஏன் ரேகை இன்னொருத்தருக்கு இல்ல. அப்ப 800 கோடி பேருக்கும் மக்கள் பேருக்கு அத்தனை மக்களுக்கும் கைரேகையை மாத்தி வச்சிருக்கானே, அவன் பெரியாளா நம்ம பெரியாளா? என்ன முடியும் நம்மளால? நினைச்சு பாருங்க, முடியுமா? ஒண்ணு வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு பூசணிக்காய் வியாபாரி, சரி, பூசணி செடி பயிர் பண்ணுவோம், வியாபாரத்துக்கு லாபம் அதிகமா ஈட்டலாம்னு ஆசைப்படுறாரு. பூசணி விதையை வாங்கிட்டு வந்து நிலத்துல போட்டு தண்ணீர் பாய்ச்சி பயிர் பண்ணிட்டாரு. பயிர் முளைச்சிருச்சு, செடி பெருசான உடனே பிஞ்சு வந்துருச்சு, பூ அப்புறம் தான் வரும். எல்லா மரம் செடி கொடியும் பூத்து காய்க்கும், பூசணிக்காய் பிஞ்சு எலும்புச்சம்பளம் அந்த தான் அப்புறம் காய்க்கும், பூக்கும். இப்ப பூசணி பிஞ்சு எலும்புச்சம்பளம் அளவு இருக்கிற போது அவருக்கு ஒரு ஆசை, பூசணி பழத்தை பானைக்குள்ள வளர்க்கலான்னு ஆசைப்படுறாரு. சரி, போய் குயவனார் வீட்டுல ஒரு மண்பானை செய்ய சொல்லி செங்கல் சூளையில வச்சு சுட்டு அதுக்கு வாய் மட்டும் எலும்புச்சம்பளம் அளவு வச்சு வாங்கிட்டு வந்து அந்த பானைக்குள்ள பூசணி கொடிய பிஞ்சோட உள்ள விட்டாரு. இப்ப பூசணிக்காய் எங்க வளருது? பானைக்குள்ள வளருது. இப்ப நாளாக நாளாக எலும்புச்சம்பளம் அளவு இருந்த பூசணி பிஞ்சு கொய்யா பழம் வந்து மாம்பழம் ஆகி பலாப்பழம் அளவுக்கு பூசணி பழம் பெருத்துருச்சு. பானை எந்த அளவோ அந்த அளவுக்கு பூசணி பழம் பெருத்துருச்சு. இப்ப பூசணி பழத்தை வெளியில எடுக்கணும். அறிவில் சேர்ந்த பெரியவர்கள் கொஞ்சமா இருந்தாலும் யோசிங்க, பானையை உடைக்காம பூசணி பழத்துக்கு சேதம் இல்லாம வெளியில எடுக்கணும். முடியுமா? முடியும்னா சொல்லுங்க, நான் இனிமே பேசல.
உலக கோடீஸ்வரர்கள் மொத்தமா சேர்ந்தாலும் முடியாது. முடியவே முடியாது. உலகத்துல இருக்கிற மொத்த விஞ்ஞானி ஒன்னா சேர்ந்தாலும் பூசணி பழத்துக்கு சேதம் இல்லாமையோ பானைக்கு சேதம் இல்லாம எழுத இருக்க முடியாது. ஆனா கடவுள் செய்யறானே எப்படி? ஒவ்வொரு வினாடியும் ஒருவனமாது ஒருவனமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி வந்து ஊர் சுரோடு மீது கலந்து பணிகளோர் வாதி சிறுதுளி மாதி பண்டிகள் வந்து புகுந்து இரண்டு பதும அரும்ப கமடமது என்று பார்வை மெய் வாய் செவி கைகள் என்று படைக்கிறானே ஒரு துளி, அதுக்கும் பணிகளோர் பாதி சிறுதுளி வீரியத்தினாலே பூசணி பழமாகி ஒரு தாயோட கருவறையிலிருந்து தாய்க்கும் சேய்க்கும் பேதம் இல்லாமல் அன்றாட நிகழ்த்தி கொண்டிருக்கிற இறைவன் பெரியவனா நம்ம பெரியவனா? யார் முடியும்? இன்னைக்கு ஆசையின் காரணமாக அத்தனை தலைகளா போயிருக்கு. நம்பிக்கை வேணும் கடவுள் மீது. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. இங்க நம்பிக்கை குறைஞ்சதுனாலதான் ஏகப்பட்ட சிக்கல்கள்ல சிக்குண்டு உழலுகிறோம். ஆனாலும் நம்பிக்கை குறையாமல் இருப்பதனால் தான் தமிழகம் இன்னும் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கு. வாத்தியார்களும் மாணவர்களும் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கு. என்ன சத்தம்? சத்தம் போடும். சத்தத்தை நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது அப்படின்னா, ஒரு குருநாதர் இருந்தார், பரமார்த்த குருன்னு ஒரு குரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க படிச்சால்தான் மணிமுத்தெல்லாம் தெரியுமா தெரியாதா? பரமார்த்த குரு கிட்ட 5 சீடர்கள், சடையன் சகரன் சட்டி மடையன் மடையன்னு பேர். நான் சொல்லல மச்சான், ஒரு குருநாதர் படிச்சாலும் நீங்க அந்த 5 பேர் வேற, இவர் 6வது ஆளு. சரி, ஆமா, அந்த 5 பேரும் குருநாதரை கூட்டிட்டு ஊர் ஊரா போறது வழக்கம். சரி, ஊர் ஊரா போனா குருநாதர் வயசான காலத்துல நடக்க முடியல. சரி, என்னத்த குருநாதர் நடக்க வச்சே கூட்டிட்டு போனோம். எல்லாரும் வண்டி வாசிகள்ல போறாங்க, சில பேர் குதிரைகள்ல போறாங்க. நம்ம குருநாதருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமேனு இவங்க 5 பேருமா இருந்து யோசிச்சாங்க. நல்ல விஷயம் தானே? ஆமா, சரி, நல்ல எண்ணம் தான். அப்படின்னா ஒருத்தன் சொன்னான், நம்ம குருநாதருக்கு ஒரு குதிரை வாங்கி குதிரையில குருநாதரை ஏத்திட்டு போக முடியாதுன்னு ஒருத்தன். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா, குதிரை வாங்கி ஏத்துறதெல்லாம் பிரச்சனை இல்லடா, குதிரை எப்படி வளர்க்கப்பட்டதோ என்னமோ, நம்ம குருநாதரை ஏத்திட்டா தள்ளி விட்டு போச்சுன்னா கோளாரா போயிடும், அதனால குதிரை வாங்க வேண்டாம்டான்னு. இன்னொருத்தர் சொன்னா, குதிரை வாங்க வேண்டாம்டா, வேணா குதிரை குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்த்து அது மேல ஏத்திக்கிட்டு போக முடியாதுன்னா இன்னொருத்தன். அதுக்கும் ஒருத்தன் மறுப்பு சொன்னா, குதிரை குட்டியுமே வளர்த்தோம்னாலும் அது பிறக்கும் போது எப்படி பிறந்துச்சோ என்னமோ நமக்கு தெரியாது, அதனால நம்ம என்ன செய்வோம், குதிரை முட்டை ஒண்ணு வாங்கிட்டு வந்து அதை அடகாத்து அதுல குட்டி ஓட வச்சு அப்புறம் வளர்த்தோம்னா நல்லா இருக்கும்டான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த குதிரை முட்டை ஐடியா கொடுத்தது மணிமுத்தா. இப்ப குதிரை முட்டை வாங்கி குதிரை குட்டி போட வைக்கணும். சரி, குதிரை முட்டை தேடி கிளம்பிட்டாங்க ஊர் ஊரா. குதிரை எங்க முட்டை ஓட்டுச்சு? அதானே. ஆமா, இப்ப குதிரை முட்டை தேடினா கிடைக்கல. கடைசியா ஒரு ஆத்தங்கரை ஓரமா போற போது அங்க பூசணிக்காய் நிறைய வெள்ளை வெள்ளேர்னு கிடந்திருக்கு. பூசணிக்காய் பார்த்தோன்னே இதுல ஒருத்தனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அடே, குதிரை முட்டை தேடி இந்த உலகம் பூரா அலைஞ்சோம், இப்ப கடைசியா இங்க கிடைக்கடா இவ்வளவு, பத்தியா யாச்சாவது பார்த்து கேட்டுருவோம்டான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்தார். இவங்க இது என்னன்னு கேட்டிருந்தா அவர் பூசணிக்காய்னு சொல்லியிருப்பாரு. இவன் கேட்கும் போதே கேட்டா, என்ன அப்பு குதிரை முட்டையெல்லாம் எவ்வளவுக்கு கொடுப்பியா, விலைக்கு கொடுக்கறதானேன்னு கேட்டேன். அவர் பார்த்தார், நல்லா உருண்டையை அம்பிட்டுக்கிட்டாங்க, விட்டுறக்கூடாதுன்னு பார்த்து ஒரு குதிரை முட்டை 1000 ரூபாய்ன்னு சொல்லி இருந்ததெல்லாம் வசூல் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பூசணிக்காய் பறிச்சு அவங்க தலையில வச்சு கொண்டுகிட்டு போங்கடான்னு அனுப்பிட்டாரு. முன்னால 2 பேரு, பின்னால 2 பேரு, நடுவில் அவங்க தள்ள வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில ஒரு காட்டு பகுதி, காட்டுக்குள்ள வரும்போது ஒரு மரத்தோட கிளை மோதி தலையில இருந்த பூசணிக்காய் கீழே விழுந்துருச்சு. ஒரு புதருக்குள்ள விழுந்துருச்சு. சரி, அது விழுந்த நேரம் பாருங்க, அங்க ஏற்கனவே படுத்து கிடந்த ஒரு முயல் குட்டி விக்குன்னு பறந்து ஓடிடுச்சு. திக்கு திக்குன்னு அது ஓடுனா இவனுக்கு பதறி போச்சு. ஒருத்தன் சொன்னான் பாருங்க, என்னது, அட முட்டை விழுந்து உடஞ்சி இந்த குட்டி இவ்வளவு வேகமா ஓடுதேடா, இதை கொண்டு போய் அடை வச்சு குட்டி வச்சா நம்ம குருநாதர்கள் கதி என்ன ஆகுறது கதை, வேணவே வேணாம்டா, முட்டையும் வேணாம் குதிரை குட்டியும் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, எதிரா மெதுவா போகும், எதுதான் மெதுவா போகும்னு பார்த்து யோசனை பண்ணும் போது, சரி கழுதை ஒண்ணு வாங்குவோம், கழுதையில குருநாதரை ஏத்திக்கிட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பழைய கழுதையா ஒண்ணு வாங்கி அந்த கழுதை மேல குருநாதரை ஏற்றி இப்படி போறது வரது மாதிரி இருந்தாங்க. ஒரு நாள் கழுதையில அந்த குருநாதரை ஏற்றி போய்கிட்டு இருக்கிற போது குருநாதர் தலையில அங்கவஸ்திரம் கட்டுற வழக்கம், உருமா கட்டுற வழக்கம், அது காத்துல எங்கனையே விழுந்துருச்சு. இவங்களும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தலையில கை வச்சுட்டு குருநாதர் கூப்பிட்டா, என்னடா அப்படி வர்றீங்க, பின்னால அங்கவஸ்திரம் விழுந்துருச்சு பாத்தியலான்னு கேட்டாரு. ஆமா, அறிவு இருக்கா? குருநாதர் கேட்கறல்ல, பதில் சொல்லுனா மணிமுத்து கேட்டாப்ல, ஐயா அந்த நீளமா இருக்குமே அதுவான்னு கேட்டாப்ல. ஆமா அதுதான் ஐயா, அதுதான்டா. இல்லையா கொஞ்சம் கரை வச்சிருக்குமே அதுவான்னு கேட்டேன். இன்னொருத்தன், ஆமாடா விழுந்துச்சா? இல்லையா விழுந்துச்சியா, ஏன்டா எடுக்கல? நீங்க ஒன்னும் சொல்லல, நாங்க எடுக்கலன்னு. ஒன்னும் சொல்லல, எடுக்கலையா? சரி, இனிமே எது விழுந்தாலும் எடுத்துடணும், சரியா? போட்டு வந்துடக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லியாச்சு. கழுதை கொஞ்சம் தூரம் போச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் 5 பேர்ல ஒருத்தன் ஒரு மூட்டையோட வந்தேன். குருநாதர் திரும்பி பார்த்து, என்னடா மூட்டையோட வர்றேன்னாரு. நீங்க தானே எது விழுந்தாலும் எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்க. என்ன? ஆமா எடுத்துக்கிட்டு வர சொன்னேன். இப்ப என்ன எடுத்துட்டு வர? கழுதை சாணம் போட்டுச்சு, அதை பூரா அள்ளி தலையில வச்சுக்கிட்டு வரேன்.
அட என்னங்கடா உங்களோட பெரிய ஓத்திரியமா இருக்கு. இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாதுட்டாரு. சரி. உத்தரவு குருநாதா, இனி எது விழுந்தாலும் எடுக்க மாட்டோம்னாங்க. கழுதை போய்கிட்டே இருந்தது, திடீர்னு ஒரு மேட்ல ஏறிச்சு. குருநாதர் கழுதையை பிடிக்க வழி இல்லாம கீழே விழுந்துட்டாரு. குருநாதர் கீழே விழுந்துட்டாரு. இவங்க வாட்டில் 5 பேரும் போய்கிட்டே இருந்தாங்க. குருநாதர் பதறாரு, அடே என்ன தூக்குங்கடா தூக்குங்கடான்னா, நீங்க தான் எது விழுந்தாலும் எடுக்கப்படாதீங்களா கிடங்கன்னு போட்டு போயிட்டாங்க. இப்படி சிசிய பிள்ளை இப்படி வாத்தியார் இருந்தா எப்படி இந்த நாட்டில் விலங்கு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வாத்தியார்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கிற ஒற்றுமை ரொம்ப விரிசலடைஞ்சு போயிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த எண்ணமெல்லாம் இல்லாமல் நல்லதை விதைத்து நல்ல விதையாக அறுவடை செய்து இந்த நாட்டுக்கு நாளைய தலைமுறைக்கு நல்ல பயன் தரும்படியான வாழ்க்கை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் கல்வி தரம் சரியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற ஒரு 5 வைங்க.